ஆளுகின்ற கட்சியாக இருக்கின்ற பாஜக உறுப்பினர்களை அவையை நடக்க விடாமல் செய்கின்ற ஒரு விசித்திரமான ஒரு போக்கை நாம பார்க்கிறோம். அதானி விவகாரம் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் அல்லது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை அமைக்க வேண்டும் விசாரணைக்காக. அதானியும் பிரதமர் மோடியும் எந்த அளவுக்கு நெருக்கமான நண்பர்கள் அப்படிங்கிறதுக்கான அத்தனை ஆதாரங்களையும் நாடாளுமன்றத்திலேயே எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கொண்டு வந்து காட்டியிருக்கிறார். இந்த பாசிச சர்வாதிகார போக்குக்கு ஆதரவாக அந்த இரண்டு அவைகளினுடைய தலைவர்களுமே இருக்காங்க. இந்தியா என்ற மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு, அதனுடைய ஜனநாயக தன்மையில் இப்பொழுது இல்லை. தமிழ்நாடு அரசுக்கும் அதானி நிறுவனத்திற்கும் தொடர்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற ஒரு ஐயா சொல்றாரு. ராஜ்நாத் சிங் என்ன பண்றாரு? தேசிய கொடியை வாங்க மறுத்துட்டு நேரா உள்ள போயிடுறாரு. அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த கூட்டத்தொடர் நடக்க விடாம ஆளுகின்ற பாஜக அரசே இரண்டு அவைகளையுமே முடக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதா இன்றைக்கு இருக்கிற செய்தி. பொதுவா எதிர்க்கட்சிகள் அவங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அல்லது முழக்கங்களை எழுப்புவாங்க. இதனால அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படும். அதற்கு பிறகு அந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் அல்லது அவர்களுக்கான பேசுவதற்கான இடம் கொடுக்கப்படும் பட்சத்தில் அந்த அமளிகள் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மறுபடியும் அவை தொடர்ந்து நடக்கும். இதுதான் இதுவரை நாம் நாடாளுமன்ற வரலாற்றில் நாம் பார்த்தது. ஆனா பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து பாஜகவே அவைகளை, அதாவது ஆளுகின்ற கட்சியாக இருக்கின்ற பாஜக உறுப்பினர்களை என்ன பண்றாங்கன்னா அவையை நடக்க விடாமல் செய்கின்ற ஒரு விசித்திரமான ஒரு போக்கை நாம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா எதிர்க்கட்சி எம்பிக்கள், அதாவது இந்தியா கூட்டணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு அவைகளிலும், மக்களவை மாநிலங்களவை இரண்டிலுமே எழுப்புகின்ற கேள்விகளுக்கு பாஜக தரப்பிலிருந்து பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அதற்கான பதிலை சொல்வதற்கு அவங்களுக்கு தகுதியும் கிடையாது, அதற்கான நேர்மையான பதிலும் அவங்க கிட்ட இல்லை. அப்படிங்கிறதுனாலதான் தொடர்ந்து அதை தவிர்ப்பதற்கு அல்லது அதை புறக்கணிப்பதற்கு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரே ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப எதிர்க்கட்சிகள் கேட்டுட்டே இருக்காங்க. இந்தியா கூட்டணி அதானி விவகாரம் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் அல்லது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை அமைக்க வேண்டும் விசாரணைக்காக. இதுதான் அவங்க வைக்கிற கோரிக்கை. ஆனா இப்ப கிடையாது. பாஜகவினுடைய இதற்கு முந்தைய ஆட்சி காலத்திலிருந்தே இது கோரிக்கை வைக்கப்பட்டு வருது. ஆனால் தொடர்ந்து அது மறுக்கப்பட்டுட்டே வருது. அதை பேசியதற்காகத்தான் ராகுல் காந்தி கடந்த முறை எம்பி பதவி பறிக்கப்பட்டு அவருடைய வீடு எல்லாத்தையும் காலி பண்ண சொல்லி அவ்வளவு அராஜகத்தில் பாஜக ஈடுபட்டதை நம்ம பார்த்தோம். ஏன் அதானி பிரச்சனையை குறித்து பேச மறுக்கிறார்கள்? சரி, இந்தியாவுக்குள்ள அந்த பிரச்சனைகள் இருக்கும் போதுதான் நீங்க அதை பேச மறுத்தீங்க. இன்னைக்கு இந்தியாவை கடந்து அமெரிக்கா வரைக்கும் போயாச்சு. அமெரிக்க நீதிமன்றம் அதானியை கைது செய்வதற்காக கைது வாரண்ட் பிறப்பிக்கிறாங்க. அப்ப கூட நீங்க இதை பத்தி வாயே திறக்க மாட்டீங்க, அதை பத்தி பதிலே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா அதானியும் பிரதமர் மோடியும் எந்த அளவுக்கு நெருக்கமான நண்பர்கள் அப்படிங்கிறதுக்கான அத்தனை ஆதாரங்களையும் நாடாளுமன்றத்திலேயே எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கொண்டு காட்டியிருக்கிறாரு. இத்தனைக்கு பிறகும் நீங்கள் வாயை திறக்க மறுத்தால் ஆமா அப்படிங்கறதான இதில் இருக்கின்ற பொருள் அப்படிங்கிறது தான். அதாவது மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி அப்படின்ற மாதிரி நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அதானியினுடைய குற்றங்களுக்கு நாங்களும் துணை போயிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க அமைதியா ஏத்துக்கிட்டீங்க அப்படிங்கறதான அர்த்தம். இதுதான் திரும்பவும் கேட்கிறாங்க எதிர்க்கட்சியினர். ஆனா இது பற்றி எதுவுமே பேசக்கூடாது, அதே நேரத்துல கேள்விகள் எழுப்பக்கூடாது, கேள்வி நேரத்தையே நாங்கள் முடக்குவோம். இவ்வளவு ஒரு ஜனநாயக மீறலை, அதாவது நாடாளுமன்றத்தினுடைய விதிகளை மீறி ஒன்றிய பாஜக அரசு அப்படி செயல்படுகிறது. அந்த அரசினுடைய இந்த பாசிச சர்வாதிகார போக்குக்கு ஆதரவாக அந்த இரண்டு அவைகளினுடைய தலைவர்களுமே இருக்காங்க. அந்த மக்களவை தலைவராக இருந்தாலும் சரி அல்லது மாநிலங்களவை தலைவராக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சிகளை பேச விடாமல் முடக்குகிறார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு செய்தி. மாநிலங்களவை என்னுடைய தலைவராக இருக்கின்ற, துணை குடியரசுத் தலைவராகவும் இருக்கின்ற திரு ஜெகதீப் தன்கர் அவருடைய நடவடிக்கைகள் அப்படிதான் இருக்கு. அப்படிங்கிறதுனால அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா அதற்கும் விவாதம் செய்வதற்கு அங்க அனுமதி மறுக்கப்படுகிறது. அதாவது அந்த அவைத்தலைவருக்கு ஆதரவாக பேசுகிற பாஜக உறுப்பினர்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கறாங்க பேசுறதுக்கு. ஆனா அதே நேரத்துல அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு அவர் வாய்ப்பு கொடுக்கல. அவையை ஒத்தி வச்சுட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. அப்போ இந்த போக்கெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த நாடு என்பது இந்தியா என்ற மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு, அதனுடைய ஜனநாயக தன்மையில் இப்பொழுது இல்லை. அதிலிருந்து அது விலகி ஒரு பாசிச பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இந்த ஆளுகின்ற பாஜக அரசு அதை வழிநடத்தி செல்கிறது. அப்படிதான் அவங்க கொண்டு போக பாக்குறாங்க அப்படிங்கறதா இதுல இருந்து நமக்கு தெரிகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன் அதானி பிரச்சனையை நீங்க நாடாளுமன்றத்துல பேச மறுக்கிறீங்க? ஏன்னா நாடாளுமன்றத்தில் அது பதிவாயிடக்கூடாது அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. ஏன்னா ஒரு இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் ஒரு செய்தி பதிவாகிறது அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை தவிர்ப்பதற்காகத்தான் தொடர்ந்து இவங்க இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, அதானி பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு அச்சம் இருக்கிறது. ஏன்னா நீங்களும் அதுல பங்குதாரராக இருக்கிறீர்கள்.
ஏன்னா இங்க இருக்கின்ற அந்த அதானி கிரீன் பவர் அப்படின்ற அந்த ப்ராஜெக்ட்ல இங்க இருக்கின்ற அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் சரி அல்லது அது துறை சார்ந்த அமைச்சர்களுக்கும் சரி அனைவருக்குமே இங்க வந்து லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஊழல் நடந்திருக்கிறது, ஊழல் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத அமெரிக்க நீதிமன்றம் வந்து சொல்லி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அந்த வழக்கு நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவ்வளவும் தெரிந்ததற்கு பிறகு இதை பேசினால் இதுல வந்து வேற வழியே கிடையாது, மோடிக்கும் அதானிக்குமான உறவுகளையும் பேச வேண்டியது இருக்கும் அப்படிங்கறதுனால நீங்க பேச மறுக்கிறீங்க. சரி, விட்டுறலாம். ஏன் மணிப்பூர் பிரச்சனையை பத்தி பேசணும்னு எதிர்க்கட்சிகள் கேட்கிறாங்க. ஃபெஞ்சல் புயல் அதனுடைய பாதிப்பு பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஏன் இதை பத்தி கூட ஏன் பேச மறுக்கிறீங்க நீங்க? அதானியை விடுங்க. நீங்க அதானின்னா உடனே வந்து மோடியும் அங்க வந்துருவாரு, அமித்ஷாவும் வந்துருவாரு, பாஜகவினுடைய அரசாங்கமே வந்து நிக்கணும் அந்த இடத்துல குற்றவாளி கூண்டுல. அதனால நீங்க இதை தவிர்க்கிறீங்க. ஏன் மணிப்பூர் விவகாரம் பத்தி பேச மறுக்கிறீங்க? ஏன் வந்து ஃபெஞ்சல் புயல் பாதிப்பு பத்தி பேச மறுக்கிறீங்க? அப்போ இந்த ஒன்றிய பாஜக அரசை பொறுத்தவரை நாடாளுமன்றம் அப்படின்றது அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்வதற்கான இடமாக மட்டும்தான் நாடாளுமன்றத்தை இந்த ஒன்றிய பாஜக அரசு பார்க்கிறது. அதனாலதான் எதிர்க்கட்சிகளினுடைய அந்த கேள்வி கேட்கின்ற உரிமையை வந்து தொடர்ந்து மறுத்து வருகிறது. சரி, அப்போ மாநிலங்கள் அவர்களுடைய தேவைகளை ஒன்றிய அரசிடம் கேட்டு பெற வேண்டிய உரிமைகளையும் அவர்கள் பெற வேண்டிய நிதிகளையும் எப்படி கேட்டு பெறுவது? தொடர்ந்து இப்படி நாடாளுமன்றம் வந்து முடக்கப்பட்டு கொண்டே இருந்தால் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் பொழுது, இன்னொரு பக்கம் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் துறை சார்ந்த அமைச்சர்களை தனித்தனியாக சந்தித்து அவருடைய கோரிக்கைகளையும் தொடர்ந்து ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாகவும் தமிழ்நாடுக்கு தர வேண்டிய அந்த கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஏன் கொடுக்கவில்லை அப்படின்ற கேள்வியையும் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி ஆராசா எழுப்பி இருக்கிறாரு. அதே மாதிரி டங்ஸ்டன் சுரங்க உரிமம் குறித்து அதை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது குறித்து விவாதம் நடத்த வேண்டும் சொல்லிட்டு திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி TR பாலு வந்து அது குறித்து பேசி இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் முக்கியமான விவகாரங்கள் குறித்து பேச மறுக்கிறார்கள். அதானி பிரச்சனை தானங்க, அதை பத்தி ஏன் பேசணும்னு நினைக்கிறீங்க? ஒரு தனி மனுஷனை பத்தி ஏன் திரும்ப திரும்ப பேசுறீங்க இப்படின்னு சில பேருக்கு வந்து தோணலாம். பொதுமக்களுக்கு மேலோட்டமா பார்க்கும்போது அப்படி ஒரு கருத்து தோணலாம். அப்படிதான் வந்து பாஜக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது வெறுமனே ஒரு அதானி என்ற ஒரு தனிநபர் சார்ந்தோ அல்லது அவருடைய நண்பராக இருக்கின்ற பிரதமராக இருக்கின்ற மோடி சார்ந்த பிரச்சனை மட்டுமோ கிடையாது. இது வந்து அடிப்படை அதாவது ஒரு பெரும்பான்மையான ஏழை எளிய மக்களினுடைய அடிப்படை வாழ்வாதாரம் குறித்த ஒரு பிரச்சனை. இன்னைக்கு ஏர்போர்ட் அதானி கிட்ட தான் இருக்குது, நீங்க வந்து துறைமுகங்கள் அதானி கிட்ட தான் இருக்குது. அப்ப அதானி துறைமுகத்துல இருந்து மிகப்பெரிய அளவில் வந்து டன் கணக்குல வந்து என்ன பண்றாங்கன்னா போதைப் பொருள்கள் வந்து கைப்பற்றப்படுகிறது. அப்போ இன்னைக்கு மற்ற எல்லா மாநிலங்களிலும் பாத்தீங்கன்னா போதைப் பொருள் புழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே வருதுன்னு அது எங்க இருந்து வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு இருக்கு. அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூன்னு பாருங்க இந்த சமூகத்துல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விமான நிலையம் முழுக்க பராமரிக்கின்ற பொறுப்பை அதானி கிட்ட கொடுத்திருக்காங்க. சரி, துறைமுகமாவது அவர் ஏற்கனவே நடத்தி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் விமான நிலையத்திற்கும் விமான நிலைய பராமரிப்புக்கும் அதானிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? ஆனா அதை முழுக்க வந்து அதானி கிட்ட கொடுத்திருக்காரு. அப்போ இந்த நாட்டுல ஏழை எளிய மக்கள் எந்த ஒரு தொழிலையுமோ அல்லது வந்து வேற எந்த ஒரு சர்வீஸ் செக்டார்லயுமோ அவங்களால வரவே முடியாது. ஒரு சின்ன சின்ன அளவுல வேலை செய்யறவங்க, சின்ன சின்ன அளவுல இந்த தொழில்கள் செய்யறவங்க எல்லாருமே இனிமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா முடக்கப்படுவார்கள். ஒட்டு மொத்தமாக அனைத்தையுமே இந்த பெரிய நிறுவனத்திற்கு மட்டும்தான், அதானிக்கு மட்டும்தான் கொடுப்பார் மோடி அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது இதை பேச வேண்டி இருக்கா இல்லையா? ஏன்னா இது வெறுமனே வந்து டெல்லியில் இருக்கின்ற அதானி சம்பந்தப்பட்டது, மும்பையில் இருக்கிற அதானி சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாதுங்க. இது வந்து திருப்பூரில் வந்து பனியன் ஆலைகள், சின்ன சின்ன பனியன் உற்பத்தி ஆலைகள் எல்லாம் மூடப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது பற்றிய பிரச்சனை இது. சின்ன சின்னதான அந்த MSMன்னு சொல்லுவாங்க இல்லையா, சிறு குறு நடுத்தர தொழில்கள், அது ஏன் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அது ஏன் நசிஞ்சு போயிருக்கு? அதில் முதலாளிகளாக சிறு முதலாளிகளாக இருந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு இழந்து எல்லாவற்றையும் இழந்து தொழிலாளிகளாக மாறி போயிருக்கிறார்களே, அதற்கு என்ன காரணம், யார் காரணம் அப்படிங்கிறதுனுடைய அந்த முடிச்சை நீங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அது கரெக்டா இந்த அதானி பிரச்சனையில தான் வந்து நிற்கும். அதனாலதான் வந்து எதிர்க்கட்சிகள் திரும்ப திரும்ப அதை வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாஜக தொடர்ந்து திசை திருப்புகின்ற வேலைகளை ரொம்ப அழகாவே செஞ்சுட்டு வருவாங்க. இது வந்து என்னன்னா அதானி குறித்து பேசுகிறார், அதுவும் வெளிநாட்டில் இருக்கின்ற ஊடகங்கள் என்ன சொல்கிறதோ அதிலிருந்து எடுத்து பேசுகிறார் ராகுல் காந்தி. அதனால அவர் வந்து தேச துரோகி, அவர் வந்து என்னது சர்வதேச சக்திகளுடன் சேர்ந்து இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார், அவர் வந்து ஒரு உயர்ந்த துரோகி அப்படின்லாம் என்னென்னவோ வந்து பாஜகவினர் கதை சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த கதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான், அதானி விவகாரம் குறித்து பேசுவீங்களா மாட்டீங்களா, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறது தான். சரிங்க, உங்களுக்கு என்ன விசாரணை தானே வேணும், விசாரணை நடத்திட்டு போறோம் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சது பிரச்சனை. அடுத்தடுத்து அவை நடவடிக்கைகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க போகுது. ஆனா அதுக்கு அவங்க தயாரா இல்லை. அதே தான் வந்து என்னன்னா இங்க வந்து பேசுறாங்க எங்கன்னா அதானி இஷ்யூ இது மாதிரி வந்த உடனேயே
அப்போ இங்க இருக்கின்ற தமிழ்நாடு அரசுக்கும் அதானி நிறுவனத்திற்கும் தொடர்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற ஒரு ஐயா சொல்றாரு. உடனே வந்து என்னன்னா மற்றவங்க எல்லாம் வந்து அதையே எடுத்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அழகா நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, நாக்கப்புடிங்கிற மாதிரி. ஆனா இப்ப வரைக்கும் பாஜகவோ அல்லது பாமகவோ எந்த பதிலும் சொல்லவே இல்லை அது பற்றி. நம்முடைய முதலமைச்சர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இவ்வளவு பேசுறீங்கல்ல நீங்க, அன்னைக்கு கேள்வி கேட்டீங்கல்ல அதானிக்கும் வந்து தமிழ்நாடு அரசுக்கும் தொடர்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுனீங்க. இன்னொரு பக்கம் வந்து என்னை வந்து அதானி வந்து பார்த்தாருன்னு பேசுனீங்க. ஆனா நான் பல தடவை சொல்லியாச்சு, அதானி என்னை பார்க்கவும் இல்லை, நானும் அவரை பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் அதற்கான என்னென்ன விளக்கங்களை சொல்லணுமோ எல்லாத்தையுமே வந்து மீடியா கிட்டேயே வந்து சொல்லிட்டாரு. இத்தனைக்கு பிறகு நீங்க திரும்ப திரும்ப பேசுறீங்களே, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு உண்மையிலேயே திராணியும் தெம்பும் இருந்துச்சுன்னா நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அதானி மீது வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க பேசுவீங்களா பாஜக கிட்ட? இததான் வந்து அவரு கேட்ட ஒரு கேள்வி. ஆனா இப்ப வரைக்கும் இந்த ரெண்டு கோஷ்டியுமே வந்து எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. சரிங்களா? அப்போ இவங்களுக்கு தேவையானது எல்லாமே என்னன்னா, ஒரு மாதிரி இந்த நாட்டை ஒரு பதற்றமான சூழ்நிலையில ஒரு பக்கம் இந்த மதம் அது இது அப்படின்றத ஒரு பக்கத்துல வச்சுக்கிட்டே, இன்னொரு பக்கம் இந்த நாட்டை ரெண்டு பேருக்கு எப்படியாவது கூறு போட்டு வித்து முடிச்சிடணும்ன்றதான் பாஜகவினுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி பல இடங்களில் வந்து பலரும் பேசும்போது சொல்லுவாங்க இல்லையா, இந்த நாட்டுல என்ன நடக்குது, பாஜக அரசுனா என்ன அப்படின்னா, ரெண்டு பேர் விற்கிறாங்க, ரெண்டு பேர் வாங்குறாங்க. இதுதான் வந்து ஒட்டுமொத்த பாஜகவினுடைய ஒன்றிய அரசு செயல்பாடு அப்படின்னு ஒரே வரியில சொல்லி முடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கு இந்த நாட்டை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ எதற்கும் பதில் சொல்வதற்கு அவங்க கிட்ட பதில் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. அவங்க தான் இந்த அவை நடவடிக்கைகளை முடக்கி வைக்கிறதா சொல்றாங்க. ஆனால் நாடாளுமன்றத்துல என்ன நடக்குதுன்னா, எதிர்க்கட்சிகள் அவர்களினுடைய உரிமைகளுக்காக போராடுறாங்க. அதாவது இந்த ஜனநாயகம் அனுமதித்திருக்கின்ற வழியில் போராடுறாங்க. நாடாளுமன்ற வளாகத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் விதவிதமான போராட்டங்களை வந்து முன்னெடுக்கிறாங்க. நேற்றைக்கு பாத்தீங்கன்னா அதானியும் மோடியும் சேர்ந்து கை போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் வரையப்பட்ட ஒரு ஷோல்டர் பேக் அதை வந்து தோல்ல மாட்டிக்கிட்டு ஒரு போராட்டத்தை வந்து பண்ணாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்திற்கு வருகின்ற பாஜக கூட்டணி எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த அமைச்சர்களுக்கும் பாஜக தலைவர்களுக்கும் ரோஜா பூவும் தேசிய கொடியும் கொடுக்கிற ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்காங்க. அப்படி கொடுக்கும் போது ராஜ்நாத் சிங் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கார்ல இருந்து இறங்கி நாடாளுமன்றத்துக்குள்ள போறதுக்காக வராரு. உடனே அவரை பார்த்த உடனே எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன பண்றாங்க, கடகடன்னு ஓடி வந்து அவர் கையில வந்து ரோஜா பூவையும் தேசிய கொடியையும் கொடுக்கிறாரு. ஆனா ராஜ்நாத் சிங் என்ன பண்றாரு, தேசிய கொடியை வாங்க மறுத்துட்டு நேரா உள்ள போயிடுறாரு. அப்புறம் ராகுல் காந்தி சிரிச்சுக்கிட்டே வந்துடுறாரு இந்த பக்கம். அதாவது என்னன்னா, ராகுல் காந்தி கொடுத்தது இந்திய தேசிய கொடி தான், அது ஏதோ பாகிஸ்தான் தேசிய கொடி அவர் கொடுக்கல, இந்திய தேசிய கொடியை தான் கொடுத்திருக்கிறாரு. நாங்க தான் வந்து இந்தியாவினுடைய தேச பாதுகாவலர்கள், நாங்கள் தான் வந்து தேச பக்தாள், எங்களை மாதிரி யாருமே கிடையாது, இந்திய விடுதலையே வந்து நாங்க தான் போராடி வாங்கி கொடுத்தோம், எங்க சாவர்கர் தான் வந்து புல்புல் பறவையில அந்தமான் சிறையில இருந்து அடிக்கடி வெளியில வந்து 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 போராட்டத்தை நடத்திட்டு போனாரு, அவர் தான் வந்து அப்படியே விடுதலையை வாங்கி ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து எங்க கையில கொண்டு வந்து ஒப்படைச்சாரு. இப்படி எல்லாம் நீங்க வரலாறை எழுத பாக்குறீங்கல்ல, இல்லாத வரலாறெல்லாம் பேசுறீங்கல்ல நீங்க. அதாவது என்னது, கோல்வால்கர் தான் என்னவோ இந்தியாவினுடைய தேச தந்தை அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போக பாக்குறீங்கல்ல. இவ்வளவு பேசுற நீங்க ஏன் இந்திய தேசிய கொடியை கையில வாங்க மறுத்தீங்க? ராகுல் காந்தி கொடுத்தா என்ன, யாரு கொடுத்தா என்னங்க, கொடுத்தது இந்திய தேசிய கொடி தானே, அதையே வாங்க மறுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு இந்திய தேசிய கொடி மீது எந்த மரியாதையும் கிடையாது. ஏன் இந்திய நாட்டின் மீதோ இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீதோ பாஜகவிற்கோ பாஜக தலைவர்களுக்கோ எந்த மதிப்போ மரியாதையோ எதுவுமே கிடையாதுங்கிறது இதன் மூலமாக நிரூபணமாயிருக்கு. அவ்வளவுதான். புரியுதா? அதாவது நம்ம சாதாரணமா வந்து ஒரு தெருவுல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆகஸ்ட் 15 அல்லது வந்து ஜனவரி 26 திடீர்னு யாராவது கொண்டு வந்து தேசிய கொடி கொடுத்தாங்கன்னா நம்ம வாங்காம போவோமா? வாங்கிப்போம் தானே, வாங்கி மாட்டிக்குவோமா இல்லையா? ஏன் வெளிநாட்டில் இருந்து வருபவர்கள் அந்த நாள்ல இங்க வர்ற சுற்றுலா பயணிகள் கூட இந்திய தேசிய கொடியை யாராவது கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி மகிழ்ச்சியோட வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க சட்டையில குத்திக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வேற யாரோ கிடையாது, பாதுகாப்புத்துறை அமைச்சர், ஆளுகின்ற பாஜகவினுடைய ஒரு மூத்த தலைவர், அவர் வந்து என்ன பண்றாருன்னா இந்திய தேசிய கொடியை வாங்க மாட்டேன்னு இப்படி புறங்கையால தள்ளிட்டு போறாரு. அப்போ உங்களுக்கு என்ன மதிப்பு மரியாதை இதுல நீங்க வச்சிருக்கீங்க? அது சரி, தேசிய கொடியை எடுத்து மூஞ்சியை தொடச்சுக்கிட்டவர் தானே நம்ம பிரதமர் மோடி இல்லையா? ஏன்னா அவர் யோகாசனம் செஞ்சு செஞ்சு யோகா டே கொண்டாடி அப்படியே டயர்டா இருக்கும்போது அவருக்கு துடைக்கிறதுக்கு கிடைச்சது இந்த இந்திய தேசிய கொடி தான். அது வந்து அவங்களுக்கு ஹேண்ட் கர்ச்சீஃப் மாதிரி, பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்திய தேசிய கொடி அப்படிங்கிறது ஹேண்ட் கர்ச்சீஃப் மாதிரி அப்படி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளவுதான் அவர்களுக்கு இந்த நாட்டின் மீது இருக்கின்ற ஒரு மதிப்பு. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற இந்தியா அப்படின்றது மதச்சார்பற்ற நாடு. இந்திய தேசிய கொடி என்பது அனைத்து மதங்களினுடைய ஒரு உள்ளடக்கமாக இருக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது மதச்சார்பற்ற தன்மையை
மிகவும் வந்து போற்றி பாதுகாக்கிறது. அப்ப இது எல்லாமே அவங்களுக்கு ஒத்துக்குமா? ஒத்துக்காது. அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் இந்து ராஷ்டிரம் அமைக்க வேண்டும், மனுநீதி என்பது இந்திய அரசமைப்பு சட்டமாக ஆக வேண்டும். இதுதான் அவங்களுடைய இலக்கு. அதை நோக்கித்தான் பாஜக போயிட்டு இருக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம தேசிய கொடியை நீட்டும் போது அவங்களுக்கு வந்து அது அப்படியே வந்து ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஆயிடுது. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கிறது. அதனால இனிமேல் தேசத்தை பற்றி பேசுவதற்கோ அல்லது தேச பற்று பற்றியோ, தேச பக்தி, சரியா, அந்த பக்தி அவங்களுக்கு எல்லாமே பக்தியில தான் இருக்குது. அப்ப இந்த தேச பக்தி பத்தி பேசுறதுக்கோ இந்த சங்கீஸ்க்கு, எந்த சங்கீஸ்க்கு, நரேந்திர மோடி தொடங்கி அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நம்ம அம்மையார் நிர்மலா சீதாராமன், பெரிய பொருளாதார மேதை நிர்மலா சீதாராமன் தொடங்கி எந்த பாஜக சங்கிகளுக்கும், சங் பரிவாரங்களுக்கும் அல்லது சங்கிகளை ஆதரிக்கின்ற நம்ம ஊர்ல இருக்கிற ஐயாவாக இருந்தாலும் சரி, யாருக்குமே அதுக்கு தகுதி கிடையாது அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நாம சொல்லிக்க விரும்புறது. பாஜக என்னதான் பிரச்சனை பண்ணாலும் இன்னைக்கு அடங்கி ஒடுங்கி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க கிட்ட இருந்த அந்த பெரும்பான்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு மக்கள் புடுங்கிட்டாங்க. அப்படி ஃபியூஸ் போன பல்பு மாதிரி இன்னைக்கு பாஜக என்ன பண்ணிட்டு இருக்கு, நாடாளுமன்றத்துல மின்னிக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். அது எப்போ வந்து நாடாளுமன்றத்துல வந்து அதானி பிரச்சனையை வந்து எதிர்கொள்வதற்கு பயந்து ஓடுறாங்களோ அப்பவே தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கும் அதுல பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் நாடாளுமன்ற அவை நடக்க வேண்டிய நாட்கள் இன்னும் இருக்குது. அப்போ அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இப்பதான் அந்த டங்ஸ்டன் சுரங்க உரிமம் குறித்து ஆலோசனை செய்வதற்கு, அந்த உரிமத்தை ரத்து செய்வது தொடர்பாக ஆலோசனை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கிறது. இங்க இருக்கிற எடப்பாடி ஐயாலாம் கேட்கிறாருல, என்ன பண்ணீங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, என்ன பண்ணணும்ன்றதை நீங்க என்ன பண்ணீங்கன்றதை நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், சட்டமன்றத்திலையும் சொல்லிட்டோம், நாங்க வந்து வீடியோவே போட்டு காட்டிட்டோம். உங்களுடைய எம்பி தம்பிதுரை வந்து அங்க எப்படி வந்து அழுத்தம் கொடுத்தார் அப்படிங்கிறதையும் நாங்க வந்து வெளிச்சம் போட்டு காட்டிட்டோம். இப்போ எங்களுடைய எம்பிக்கள் அங்கே பேசுவது, அவங்க கருத்துக்களை எடுத்து வைப்பதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்க தான் போறீங்க. நன்றி, வணக்கம்.